நாளைக்கெல்லாம் அப்படி இல்லை இப்படி இப்படி இது கட்டிட்டோம்னா அது மேலே இருந்து ஒரு கயிறை போயிருமா அந்த அது ஓட்டம் நேருக்கு போயிட்டு இல்லைன்னா அவுத்துக்கிட்டே இந்த வளைச்சப்படி கட்டி கொடுமா வளைச்சு சரி அங்கே கலந்து அந்த போட்டு பூரணனே பரிபூரணனே சிவமே
Thank you.
பெரியவர்களே, அருமைமிகு தாய்மார்களே, நாடு போற்றும் நல்லவர்களே, ஊரு போற்றும் உத்தவர்களே, வருங்கால வாலிப சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கம் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, கண்ணியமிகு காவல்துறை அதிகாரி ஐயவாரே, இவ்வட்டார நாடகக்கலா ரசிகர்களா பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது திருவாரூரை சேர்ந்த அரும்பு அன்னார் ஒப்புராஜா அவர்களின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு மாறுதல் தெரியுது. என்னப்பா மாறுதல்? எல்லாம் பளபளன்னு மின்னுதா? ஒண்ணு மாத்திரம் தெரியவே இல்லையே. என்னப்பா தெரியல? குண்டு தெரியலையா? உன் கண்ணு தெரியலையே. ஏப்பா அதான் நானும் கேட்க வந்தேன். எப்ப இவ்வளவு பெரிய திருவிழா போட்டு இவ்வளவு மைக் செட்டு கட்டி இவ்வளவு சனம் உட்காந்து பாக்குற இடத்துல அம்புட்டு ஒரு லைட் நல்லா போக சேகச கட்ட வேண்டிய கண்ணகரே இருட்டா இருக்கப்பா. தம்பி என்னண்ணே முதல்ல உன் கண்ணாடியை கழட்டுடா. கண்ண ஆமாண்ணே அதே இருட்டா இந்த வேலையில வந்து அப்புறம் எப்படி இருக்கீங்கண்ணே? நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு கலாச்சாரம் பண்பாடு இத காப்பாத்துறது எதுன்னு சொல்லுங்க. எது? நம்மளுடைய கலைகளும் அழியாம நம்மளுடைய கலாச்சாரமும் அழியாம இன்னைக்கு அத பின்பற்றி வருகிற ஊரு கிராமம்னா இந்த மாதிரி மண்மனம் கலை மனம் வீசுகிற மண்ணு இப்படி மண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம கலைகளும் வாழ்ந்துக்கிறதுக்கு நம்மளுடைய கலைகளும் வாழ்ந்துக்கிறோம். அண்ணே மண்ணு எப்படி மண்ணு? நம்ம மேலூர் வட்டம் கட்டையம்பட்டி வேப்போடப்பு கட்டையம்பட்டி வேப்போடப்பு மண்ணுனா கலைகளை வளர்த்து கலைஞர்களை வளர்க்கிற ஒரு நம்ம மண்ணனே. கண்டிப்பா மக்கள் எவ்வளவு மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. சரி எதுக்காண்டி வந்து உங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்க? எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க? உட்கார்றது நேர்த்தி கடை தான். அப்படி சொல்லுங்க. இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்றது இருக்கட்டும். அப்பா இன்னைக்கு நாடக நடிகர் எப்படி வந்திருக்காங்க? எப்படி நடிப்பாக வேன்ல வந்திருக்கீங்க? பக்க மேளம்லாம் எப்படி வாசிக்கிறாங்க? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி கட்டிட்டு வருவாங்க. வண்டி கட்ட வண்டியில் தட்டி அடிச்சுட்டு வர்ற காலம்லாம் போயிருச்சு. இன்னைக்கு வந்து வாகனம் அப்படி மாறிக்கிருச்சுனே. அப்படி பக்க மேளம்லாம் எப்படி வாசிக்கிறாங்க? பழைய காலத்துல வரும் போல வரும். இதெல்லாம் சுழற்சி முறை. முன்னாடி இருக்கிறதே பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டே உலகம் எப்படி சுத்துன்றாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஆமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னே. சரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டேன். இறங்கி எந்த ஊர்? எந்த பஸ்? ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லனே. அங்க இறங்கினேன். சங்கத்துக்கு வர்றதுக்கு நம்மள என்ன பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. நான் ஆரப்பாளையத்துக்கு ஒரு வழியா தூங்கிக்கிட்டே போயிட்டு நாடானால முழிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அசந்து படுத்துட்டேனே. அதுலயே தெரியுது உன் கவனம். ஆமா நேரா போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாங்கனே. சரி இறங்கணும்னு பார்த்தேன். அவரு வேற பசி. சரி என்னடா பண்றது? சாப்பாடு சாப்பிட்டோம்னா மறுபடியும் தூக்கம் வந்துடும். ஆமா சரி ஒரு 2 வடையை பிச்சு போடுவான். அப்படி சொல்லி நான் மட்டும் வரல. சரி இந்த டான்ஸ் பாப்பாவை என் கூட வந்துட்டு அந்த பிள்ளையும் கூட்டு போயிட்டேன். நேத்து என் கூட நாடகம். நீ வால் வந்து எலி வந்துச்சுன்னா எலி முன்னாடி வால் வரத்தானே செய்யணும். என்ன பண்றது? அப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு போயாச்சுனே. போய் சரிம்மா போறது போறான். மணி வேற கூடுதல் ஆகுது. ஊர்ல போய் எண்ணியார சாப்பிடறோம்னு தெரியல. அதனால ஆளுக்கு 2 வடையை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ணி சங்கத்துக்கு போய் வேன்ல கிளம்பிடுவோம் அப்படின்னு 2 வடையை வாங்கி கொடுத்துட்டேன். சரி வடையை வாங்கி கொடுத்தனே. அந்த புள்ள நல்லா மொச்சுக்கு மொச்சுக்கு மொச்சுக்குன்னு வாங்கி கபக் கபக்
அதனால மொச்சுக்கு அப்படி அப்படி அந்த முழுங்கிருச்சு. அவனோட தொழில அவன் சரியா இருக்கான் பாத்தியா? இருக்காரு. என்ன செஞ்சான் பாத்தியா? என்ன செஞ்சான்? என்ன செஞ்சாரு? வந்து ஒரு சுத்து வலம் வந்து எதுக்கு செலுத்திட்டு போறாரு. மைக் செட்டு நல்லா இருக்கணும். இருக்கா? எந்த யாரோட கண்ணும் படக்கூடாது. திருஷ்டி போட்டுட்டு ஒரு சுத்து ஒரு திருஷ்டி. சரி கைங்க. நல்லது இருக்கட்டும். சரி 2 வடையை வாங்கி கொடுத்துட்டேனே. சரி வாங்கி கொடுத்தனே அந்த பிள்ளையை சாப்பிட்டுருச்சு. சரி அந்த பிள்ளை சாப்பிட்டு நான் எனக்கு ஒரு 2 வடையை கொடுங்கப்பா. சரி அப்ப நானும் 2 வடையை வாங்கிட்டேன். சரி அந்த பிள்ளை வடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை வடை நல்லாதான் இருந்துச்சு. அந்த பிள்ளை சாப்பிட்ட வடை நல்லாதான்ப்பா இருந்துச்சு. வடை நல்லா இருந்தா நல்லா இல்ல எனக்கு என்னடா இல்லப்பா நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டுருச்சு. சரி அது பார்த்தத சாப்பிட்டு நான் 2 வடையை வாங்கிட்டேன். வாங்கி பிச்சு வாயில போட போறேப்பா. சரி வடையில மசூர் வடையா? காத்துக்கு பறந்து விழுந்திருக்கும். இல்ல அப்படிதான்ப்பா நானும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னு இருந்தாலும் பசியில காத்துக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பிக்கிறேன். வடையில மசூர் எனக்கு சரியான கோவம் வந்து. சரி ஏட்டா அவையவே நாடகத்தை முழிச்சு விடிய ஒரு பசிக்கு கடைக்கு சாப்பிட வந்தா மசூரை வச்சாடா வடைய கொடுத்துக்கிருக்க பாத்தியா? விறுவிறுன்னு கல்லாவுக்கு போயிட்டு ஓசி அவனை வாங்கி சாப்பிடுறான். அதானே காசை கொடுத்து வாங்கி சாப்பிடுறான். சரி நேர கல்லாடு போயிட்டேன். ஏப்பா இப்படி அந்த பொம்பளை பிள்ளைக்கு வடை கொடுத்தேன். அந்த புள்ள வடை நல்லா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுச்சு. சரி எனக்கு கொடுத்த வடையில அப்படி மசூர் வடை கொடுத்தீங்க எப்படி நான் சாப்பிடுறது? தம்பி ஏன் வேலை கல்லாவில காசு வாங்கி போற மட்டும்தான் ஏன் வேலை. நீ எதுண்டாலும் வடக்காரன் பின்னாடி போறியா மாஸ்டர் போய் பின்னாடி பாத்துக்க அவனு போய் பாரு அப்படின்ட்டாரு. நானும் கோவத்துல போறேன்னு அங்க போய் பார்த்தா மாஸ்டர் வடை போடுறேன். மாஸ்டர் பார்த்தா பெருவாதி பாதி கையே இல்லைன்னு. ஒரு பக்கம் அந்த இடது பக்கம் கையே இல்ல. மாற்றுத்திறனாளி ஏன்னா கோவத்தெல்லாம் அப்படியே போனதே அது கோவம் ஆறிடுச்சு. இவனை போய் தப்பா பேசிட்டு இறக்க வந்துருச்சு. சரி எப்படிதான்டா ஒத்த கை காண்டி குடும்பத்துக்கு உழைக்கிறியான்? எப்படிதான்டா வடை போடுறியான்? எப்படிதான் குடும்பத்தை சம்பாதிக்கிறியான் அப்படின்னு பாப்போம். அந்த வடை போடுறத பார்த்துட்டு போயிருவான். ஒத்த கையில எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியணும்ல அப்படின்னு போய் உட்காந்து பாக்குறேன்னு 2 கையில சட்டி இப்ப 2 கை இருந்தா சட்டியில புடிச்சுக்கிட்டு வடையை கிண்டுவான். சரி அவன் என்ன பண்ணிட்டு 2 கிட்டிக்கால் இருக்கு பாத்தியா? சட்டியை இப்படி புடிச்சுக்கிட்டு சரி புடிச்சுக்கிட்டு இந்த ஒத்த கையில அமைக்கிட்டியா இருக்கிற ஒரு கை தானே மாவை கச்ச 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 இப்படி கலந்துக்கிறியானே. சரி என்ன வடை? ஓட்ட வடையா? ஓட்ட வடைக்கு நம்ம ஆளுங்க என்ன இருந்தா வாங்கி சாப்பிடுவாங்க. ஓட்டை இருந்தாலே அது ஓட்ட வடை உளுந்த வடை இல்லைன்னா சாப்பிடுவாங்களா? அவனுக்கு பெருவாரி கை இல்ல. ஓட்டைய போட்டாதே ஓட்ட வடை நம்புவாங்க. சரி அப்ப எப்படி வடைய போடுறியா? மாவு அப்படி ஒரு அல்ல அல்ல. சரி ஒரு அல்ல சப்புன்னு அடிக்க எண்ணெய் சட்டியில போட. சரி மாவு அல்ல ஒரு உருட்ட சப்புன்னு அடிக்க எண்ணெய் சட்டியில போட. மாவு அல்ல ஒரு உருட்ட சப்புன்னு அடிக்க எண்ணெய் சட்டியில போட. எதுல அடிச்சுக்கிறீங்க? எதுல? தொப்புள்ள அடிச்சு போட்டுக்கிறீங்க. ஓட்ட சைஸுக்கு அதுல இருக்க மசூரை அதுல ஒட்டிக்கிருச்சு. அது அந்த வடை கன்றாவி எனக்கு வந்து சேரணுமா? சரி இந்த வடையத்தை எப்படி போடுறீங்க? சரி அப்ப இது ஆம வடை போட்டா தட்டி போடணும். ஆமா ஒரு கை இதே இருக்கு. சரி இது எப்படி போட போறியான்னு போய் பாக்குறேன். அதே மாதிரி மாவை சட்டியை புடிச்சு கட்டியை புடிச்சிட்டு கல்லக்கி மாவை அப்படியே ஒரு அல்ல ஒரு உருட்ட கச்சு சாட்டுங்க எல்லாம் போட. மாவு அல்ல உருட்ட மாவு அல்ல உருட்ட கச்சு அந்த வடையும் கடைசியில எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. எப்படி எல்லாம் வடைய போடுறாங்க பாருங்க. நீ இப்படி ஊரை இப்படி சொல்லிட்டு போற. இந்த வடை சாப்பிடுறவங்க நாளைக்கு வடை சாப்பிடாம கடைக்காரங்க. நான் இன்னுமே வாழ்க்கையில வடைன்றதே பசங்க சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட மாட்டேன். நீ சொல்லிட்டு போயிட்டு அதே சிந்தனையில போனாங்கன்னா ஒரு விழிப்புணர்வு சொல்றேன். சாப்பிடுறத நல்ல பொருளை நல்ல விதமா வாங்கி சாப்பிடுங்கறதே சொல்றேன். இதுக்கு பேர் விழிப்புணர்வு. அப்படி எந்நகரமும் நன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கட்டையம்பட்டி வேப்பரப்பு திருவேட்டை ஐயன் பங்காளிகள் வகைரா தெய்வங்கள் ஸ்ரீ வேட்டை ஐயன், ஸ்ரீ கரடி கருப்பசுவாமி, ஸ்ரீ வளைய கருப்பன், ஸ்ரீ நொண்டிச்சாமி, ஸ்ரீ அக்னி வீரன், ஸ்ரீ ஆண்டிச்சாமி, ஸ்ரீ சின்ன கருப்பு, ஸ்ரீ காத்தம்மாள் சுவாமிகள் உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி 3/4/2026 வெள்ளிக்கிழமை நமது சிங்கார கலையரங்கில் மேலூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் அதிகமே
எவ்வளவோ நாடகம் இருக்கு. சரி. இந்த வள்ளி திருமண நாடகத்தை நம்ம கட்டையப்பட்டியில எதுக்கு வைக்கணும்? ஏன் வைக்கணும்? எதுக்காண்டி வைக்கணும்? எதுக்காக வைக்கணும்? ஒரு சத்தியவான் சாவித்திரியை போடலாம், சரி. ஒரு பவளக்கொடி இருக்கு போடலாம், வீரவாண்டிய கட்டபொம்மை இருக்கு போடலாம், மகமாயி இருக்கு, முத்தாளமை இருக்கு, எத்தனையோ நாடகம் இருக்கு. இன்னைக்கு இந்த வள்ளி திருமண நாடகத்தை நம்ம திருவேட்டி ஐயன் பங்காளிகள் வைகரா எதுக்கு குறிப்பிட்டு இன்னைக்கு போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? எதுக்கு சொல்லு. உங்களை எல்லாத்தையும் பாக்குறதுக்கும் எங்களை எல்லாத்தையும் பாக்குறதுக்கும் போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணே, பிரம்ம முகூர்த்தத்துல முருகப்பெருமானுக்கும் வள்ளி நாயகத்துக்கு திருமணம் நடக்கிற நேரம் காலையில பிரம்ம முகூர்த்தம். திருச்செந்தூர்ல எங்கனே கல்யாணம் நடக்கும்? வள்ளிக்கும் முருகனுக்கும். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருமணம் நடக்கும். இங்க இருந்து நம்ம எல்லாரும் இவ்வளவு கூட்டமா போய் அங்க போய் அந்த கூட்டத்துல பார்க்க முடியுமா? கட்டையம்பட்டி மந்தையில நம்ம மண்ணுல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் வள்ளி நாயகத்து திருமணம் நடக்கிற கோலத்தை இப்ப எப்படி உட்கார்ந்து பாக்குறீங்களோ அதே மாதிரி விடிற வரைக்கும் உட்கார்ந்து பாக்குறது உங்க கடமை, நடிக்கிறது எங்க கடமை, அதை ரசிக்கிறது உங்க கடமை. இன்னைக்கு எங்களுடைய முதலாளி நீங்க தான். எப்படி எங்களை வேலை வாங்கணுமோ அப்படி வேலையை வாங்கிக்கங்க. சரி. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எங்களை சொல்லக்கூடாது. காலையில டீ கடைக்கு வந்து தகவல், ஏப்பா நேத்து நாடகம் பக்காளி எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்றது எப்படி இருக்கும்? ஆமா, ஏப்பா நேத்து நாடகம் போட்டாங்க களி எப்படியா இருந்துச்சு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எப்படி இருக்குன்றது உங்க கையில தான் இருக்கு. அதனால விடிய வரைக்கும் இதே மாதிரி இருந்து நாடகத்தை ரசிக்க வேண்டியது உங்க கடமை, சிறப்பாக நடிக்க வேண்டியது எங்க கடமை. சென்ற இடமெல்லாம் தனக்கென்று தானே வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பிசை வேந்தன், நவரச நாயகன், கலை வேந்தன் என்று சொல்லக்கூடிய ஆலத்தூரை சேர்ந்த கேஎம் உரிதேவன் ஈவடங்க மேடையில் வேலன் வேடம் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கிணையாக கோயிலவாணி குயிலியும் கீதம் பாடும் இன்னிசை வாணி கலையரசி என்று சொல்லக்கூடிய மதுரையைச் சேர்ந்த எம் கலைச்செல்வி இவரது ஸ்ரீ வள்ளி நாயகர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசை பிரியர், நாடகான பேரரசி, கவி முரசு என்று சொல்லக்கூடிய மதுரையைச் சேர்ந்த அருமையானார் ஆர் ஜெய ரவிச்சந்திரன் இவரது நாடகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய முரசு, ஹார்மோனிய பின்பாட்டு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மரவர் பெருங்குடியை சேர்ந்த மெல்லிசை மன்னன் சி ராமலிங்கம் அண்ணார் அவர்கள் ஹார்மோனியம் மற்றும் பின்பாட்டு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் விவசாயி
காட்சிகள் மாறலாம், ஆனா நினைவுகள் என்றுமே மாறாது. ஒவ்வொரு பாட்டுக்கும் உயிர் கொடுத்துருக்காங்க அன்னைக்குள்ள கவிங்க. எத்தனை காலங்களானாலும் இதை மறைக்க முடியாது. கோடியடி குமரன், மிருதங்க சக்கரவர்த்தி, சென்றெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று சிறந்த ஒரு பாணியை அமைத்து மதுரையினுடைய மிருதங்க சக்கரவர்த்தி ஒருவராக சிறந்து விளங்கக்கூடிய மதுரையை சேர்ந்த அருமை அப்பா KM பாலன் அவர்கள் இவரங்க மேடையில் மிருதங்கம் அண்ட் டோலக் அப்படி இடி விழுந்து மழை கொஞ்சம் மாதிரி இருக்கானே, அப்படி பக்கமேலாம் பக்கவாத்தியம்னா அப்படி பக்காவா இருந்தாதான்
ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், பாடுற எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சென்றவர்களும் தனக்கென்ற தானே மெட்டு கொலுசு கொட்டி வரும் பல வாத்திய புகழ், பல வாத்திய மன்னன் என்று அழைக்கக்கூடிய நமது இடைவெட்டியைச் சேர்ந்த விவிஎம் சரவணன் இவ்வரங்க மேடையில் பல வாத்தியம் இசைப்பார்கள். அருமை அருமை அருமை. தாய் தந்தை போல் விளங்கக்கூடிய இங்க தாள மன்னனாக இசைக்கூடிய மதுரை கருவெட்டி என்ற மூர்த்தி அவர்கள் இவ்வரங்க மேடையில் சீன் மற்றும் தாளம். என்னப்பா ஜெய் சப்பு ஒரே அடிதான். இப்ப அண்ணே எங்க மரவர் பேர் கூடிய ராமலிங்க ஐயா பெட்டியை எடுத்து தூக்கி ஏத்தி இறக்குறதுக்கு 2 பேர் வேணும். எங்க அப்பா பால மிருதங்க அப்பா பாளைய அப்பா அவங்க கட்டைகளை ஏத்தி இறக்குறதுக்கு 2 பேர் கண்டிப்பா வேணும். இப்ப அண்ணே சரவணன் ஆல்ரவுண்ட் பலவாத்தியத்தை எடுத்து வைக்க 2 பேர் வேணும். அவர் சாமான எடுத்து வைக்கிறது அவருக்கே தெரியாது. உள்ள வச்சுக்கிட்டே வருவாரு. எடுத்து அடிக்கிற இடத்துல எடுத்து சப்புன்னு அடிச்சு உள்ள வச்சுக்கிடுவாரு. அவர் சாமியா அப்படி இருக்கட்டும். உணவு ஓசரிப்பு மிக அருமை. அப்படி தாய்மார்கள்லாம் அப்படி உணவு ஓசரிப்பு பண்ணாங்க. உணவு அளித்தவரை உயிர் உள்ளவரை நினைக்கணும். சாப்பாடு ஏற்பாடு பிரமாதம். உணவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். அண்ணே இப்ப நம்மளா வந்து கத்தனோம்னா 4 பேருக்கு கேட்குமா? 4 ஊருக்கு கேட்குமா? கேட்காது. அதுக்கு ஒரே சிறந்த சாவனம். ஓடுங்கள் தேடுங்கள் தேடி பார்த்து கூறுங்கள். வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு சந்திரனுக்கு ஈடாகுமா? ஆண்களுக்கு அளதருவது ஆந்திரா பட்டு, பெண்களுக்கு அளதருவது பெங்களூர் பட்டு, சிறுவர்களுக்கு அளதருவது சிங்கப்பூர் பட்டு. அப்படி 8 திசைக்கும் வெட்டி முரசு கொட்டி வரும் சிறந்ததொரு இசை தட்டு 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 போட்டா 8 ஊருக்கு மடங்கக்கூடிய சிறந்ததொரு இசை தட்டு ஒலியன் ஒலி ஆனந்த் ரேடியோ பாசாங்கரை உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் அனைத்து ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்கும் சார்பில் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் சிறந்ததொரு நாடக கலைஞர்களை கொண்டு, சிறந்த நடிகர்களையும் கொண்டு, சிறந்த இசை கலைஞர்களையும் கொண்டு நாடகத்தை அமைத்து வரக்கூடிய அருமை அன்புக்குரிய அருமை அண்ணா நமது திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அண்ணன் கிட்ட எந்த நாடகத்தையும் ஒப்படைங்க. சத்தியவான் சாவித்திரி இருந்தாலும் சரி, பவளக்கொடி, ஹரிச்சந்திரா, முத்தாலம்மன், மகமாயி, தூக்கி அனைத்து விதமான நாடகத்தையும் சிறந்த முறையில் அமைத்தரக்கூடிய திருவாரூரை சேர்ந்த அருமை அண்ணார் உப்புராஜா நாதன். ஏப்பா ராமலிங்க ஏன் அப்படி தொக்க போட்டுக்கிட்டு முக்கியமான இதை சொல்லு. என்ன முக்கியம்? இப்ப சொன்னதெல்லாம் முக்கியம் இல்லையா? அமைப்பாளர் முக்கியம் இல்லையா? நீ யாருமே உனக்கு முக்கியம்? பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து பொம்பளை பிள்ளையா? அப்படி சொல்லுனே. பொம்பளை பிள்ளை இருந்தாதானே அந்த வேலை நல்லா நடக்கும். ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரளி, நடன தாரகை, அப்படி ஒய்யாரி சிங்காரி என்று சொல்லக்கூடிய சின்ன சிறு மொட்டு பூ போல என் சிட்டு அப்படிங்க வந்திருக்கக்கூடிய மதுரை புதூரை சேர்ந்த எம் ராமலட்சுமி அவர்கள் இவரது முறையில் டான்ஸ் ஆன் காமிக். தங்க பதக்கத்தின் மேலே பாபா பேரை சொன்னே தங்கப்பதக்கத்தின் மேலே பரவாயில்லை, எனக்கும் போடுவேன் நினைக்கிறேன். பாக்குறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற காத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய சிரிப்பு நடிகர் மதிய மதுரை தோரிமானை சேர்ந்த நாகேஸ்வரன் இவரங்க மேடையில் பப்பும் அண்ட் காமிக். பொண்ணு எல்லாம் தூக்கி தூக்கி பொம்பளை பிள்ளைவே ஓடுனு எதையும் பாப்பா. ஆடியா ஆட்டம் என்ன குற்றம் என்ன
வீடு வரை உறவு வீடு வரை மனைவி ஆடும் கடைசி யாரோ கடைசி யாரோ. ஏனே உனக்கு என்னன்னே சொன்னேன், இன்னும் தூக்கவா? தூக்கி போடுறேன்னு சொன்னா உசுரோட கொண்டு போய் புதைச்சிருவீங்க போலயே. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி இதெல்லாம் யாரு கேட்டா? பொம்பளை புள்ள சொன்னே எப்படி போட்ட தங்க பதக்கணும் அப்படி நல்லா போடுனே. என்னனே நல்லாவா இருக்கு? இன்னும் தூக்கவா? நல்லா தூக்குனே, நல்லா தூக்கவா? ஆமானே. சட்டி சுட்டதடா கை அண்ணே அந்த தூக்கு இது பரவாயில்லையே. ஏனே ரொம்ப தூக்குறீங்க. இருக்கட்டும்னே. அண்ணே எல்லாமே அப்படிதான் இருக்கணும். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாருக்கு யாரு நம்ம இருந்தா பார்க்க போறோம். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். என்னண்ணே நீ சொல்லு. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கட்டையம்பட்டி வேப்புடப்பு திருவேட்டை ஐயன் பங்காளிகள் அவர்களின் சார்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வள்ளி திருமணம் நாடகத்தினுடைய இசை கலைஞர் ஹார்மோனியம் அருமை அண்ணார் ராமலிங்கம் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மதுரையைச் சேர்ந்த KN பாலன் அப்பா அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். பலவாத்திய மன்னன் இடையப்பட்டியைச் சேர்ந்த PVM சரவணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவப்படுத்துகின்றார்கள். தாள மன்னன் கருவட்டி என்ற மூர்த்தி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவப்படுத்துகின்றார்கள். கோடனா குனிஞ்சு கொடுத்தாதானே போடுவாங்க, கட்டம் என்றா எப்படி போடுவாங்க? இங்க இவ்வரங்க மேடையிலே உங்கள் முன்னால் நகைச்சுவை நடிகராக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் பல்சுவை கிராமிய கலை நிகழ்ச்சிகளில் நமது தமிழ்நாடு அரசால் பல பட்டங்கள் பெற்று இன்று இந்த இசை நாடகத்துறைக்கு வந்திருக்கும் அருமை தம்பி நாகேஸ்வரனை பாராட்டி நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியார்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து ஆடை அணிவித்து அகம் மகிழ்வுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து ஆடை அணிவித்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி, வணக்கம். மேலூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கிராம கரையாளிகள் 1ஆங்கரை 2ஆங்கரை 3ஆங்கரை 4ஆங்கரை 5ஆங்கரை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரிய வயர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கிராம நிர்வாக அதிகாரி விஓ எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். மைக் செட் உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். நமது ஊர் மரியாதை கரைகாரர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம், ஊர் மரியாதை கரைகாரர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்ணியமிகு
காவல்துறை மேலூர் சரக சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கப்படுகின்றோம். இசை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் மலர் மாலை அணிவித்தும் கதராடை அணிவித்தும் கௌரவப்படுத்திய நமது விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கத்தினை எனது சார்பிலும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணே, நான் பண்ணாத தொழில் இல்லனே, சரி, எந்த தொழிலாவது செய்யாத தொழிலா செஞ்சு பார்த்தேன், எதுலயுமே முன்னுக்கு வர முடியல. ஆமாப்பா அண்ணே, இப்ப நீங்க கேக்குற கரெக்ட். என்ன சொல்லியிருக்காங்க பழமொழி, களவும் கற்று மர. ஏன்னா நீ களவுன்றது கூட ஒரு நேரத்துல உனக்கு கை கொடுக்கும்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்ன வாக்கு வீண் போகாது. களவும் கற்று மர, தெரிஞ்சுக்கப்பா. எந்த வேலையும் தெரியாம இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தனே, எதுலயும் முன்னுக்கு வர முடியல. சரி, கடைசியில என் மாமியா என்னாச்சு, மாமியா காட்டை வித்து, என் மாமியாவோட காட்டை வித்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து கையில கொடுத்துருச்சுனே. உங்க கையில கொடுத்து, மருமகனே என் மகளையும் உன்னால முன்னுக்கு கொண்டு வர முடியல, சரி, நீங்களும் முன்னுக்கு வர முடியல, சரி, அதனால இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க, நல்ல தொழிலா பண்ணி முன்னுக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்க, சரி. அப்படின்னு யாருன்னு சொன்னா, உங்க மாமியா. மாமியா சொல்லிருச்சு, உங்களுக்கு பொண்ணை கொடுத்த. ஆமா, எனக்கு பொண்ணை கொடுத்தது சொல்லிருச்சு. சரி சரி, 2 லட்சம் கையில இருக்கு, சரி, என்னடா தொழில் செய்யணும்னு ஒரு யோசனை. ஆமா, என் வீட்டுக்கு எய்தாப்புலயே பலசர கடை போட்டு ஒருத்தி தீயா வியாபாரம் பாத்துக்கிறீங்க. சரி, என் வீட்டுக்கு எய்தாப்புலயே காலைல எந்திரிச்சோனே அவனத்தையும் பார்க்கணும். சரி, 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, நல்ல தொழில செய்யணும். என்னடான்னு யோசனை பண்ணி பார்க்கும் போது அவன மாதிரியே நம்ம வீட்லயும் பலசர கடையை வாங்கி போட்டுருவோம். பலசரக்கு ரம்மு விஸ்கி கோட்ரு அப்படி நினைச்சுறாங்க. பலசரக்கு மளிகை பொருள் வாங்கி போட்டு கடையை திறந்துட்டேனே. சரி, திறந்தா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒத்த ஈ காக்கா கூட கடைக்கு வரல. ஒரு வியாபாரம் கூட இல்ல. நான் என் பொண்டாட்டிய பாக்க, என் பொண்டாட்டி அவங்க அம்மாவை பாக்க, சரி, நான் எங்க அத்தை என்னைய பாக்க, திருப்பி நான் அத்தைய பாக்க, அத்தை மகளை பாக்க, அப்படி சொல்லு. இப்படியே உட்காந்து வீட்டுல 3 பேர் மூஞ்சி இஞ்சி திட்ட குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு 3 பேரும் உங்க முகத்தையில அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னே. டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. இன்னைக்கு காலம் என்ன காலம், கம்ப்யூட்டர் காலம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு அதாவது எப்படி இலவசம் இல்லைன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. அப்படி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, அவன் கடையில எவ்வளவு பருப்புன்னு விலையை கேட்டேன். 100 ரூபாண்டாங்க. ஒரு போட 50 ரூபா. என் கடையில 1 கிலோ பருப்பு 50 ரூபா. சரி, அவன் கடையில வெள்ளை எவ்வளவுன்னு கேட்டேன். 80 ரூபா 1 கிலோ வெள்ளம். என் கடையில போட 40 ரூபா. பரவாயில்லையே, பகுதிக்கு பகுதி பெரிய வரலாறு. அவன் கடையில எவ்வளவுடா, 30 ரூபா. நம்ம கடையில 15 ரூபா தான். பகுதி போட்டு ஊரே போஸ்ட ஒட்டிட்டேனே. வியாபாரம் கட்டி ஏறுதா, கடையில பொருள் கொடுக்க முடியல, ஒரு 1க்கு 2 கூட போக முடியலனே. சரக்க வாங்கி நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி என் மாமியா வியாபாரத்தை பார்த்து வித்துக்கிட்டே இருக்காங்க. சரி, கரெக்டா 1 வாரம் ஆச்சுனே. சரி, 1 வாரம் ஆனோனையும் முதல்ல எவ்வளவு போட்டிருக்கேன், 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு லாபம் நமக்கு வரணும், ஒரு 1 லட்சம் சேர்த்தா 3 லட்சமாவது வரணும். சரி, கடையெல்லாம் பூட்டிட்டு, சரி, கல்லாவ திறந்து அப்படின்னு பாக்குறோம். 3 பேரும் எவ்வளவு இருக்கு, மொத்தத்துக்கு 350 ரூபாய் இருக்கு. ஆமாண்ணே, 2 லட்சம் 350 அவ்வளவுதானே இருக்கு. பகுதி ஓச்சி மையத்திலே வித்தா என்னன்னு வந்து சேர்றேன், கடனுக்கா கொடுத்துருக்கேன். அதே பொழைக்க தெரிஞ்சவன். சரி, வாடிக்கையாளர்களை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு எய்த்த கடைக்காரு. நான் பகுதி விக்கிறேன்னு சொல்லி வித்தேன்னா நான் முன்னுக்கு வர முடியுமா? காட்டை வித்து 2 லட்சம் ரூபாய் உன் கையில கொடுக்க நீ இதுலயும் முன்னுக்கு வரல. இந்த உசுர வச்சுக்கிட்டு இருக்கணுமா, இல்ல நீ எல்லாம் அந்த உசுர வச்சுக்கிட்டு இருக்கணுமா? என் மாமியா கேக்குது, நீ எல்லாம் அப்படி உசுர வச்சுக்கிட்டு இருக்கலாமா, போய் சாரா அப்படின்ட்டாங்க. சரி சரி, நானும் பார்த்தேன். இனிமே இந்த பூமியில பாரமா நம்ம இருக்க கூடாது, சாகருக்கு போயிட்டேனே. சரி, மலையில ஏறி தவ்வா போனேல மகனே நீங்க அப்படி ஒரு குரல். சரி, திரும்பி பாக்குறேன், ஒரு முனிவர் 2க்கு இருக்காரு. சரி, இங்க வாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? அண்ணே, இந்த மாதிரி நான் தொழில வச்சேன் சாமி, எதுலயும் முன்னுக்கு வர முடியல. ஆமா, என் மாமியாரே வயிறானா, என் கட்டின பொண்டாட்டி வயிறா, இந்த உயிரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, அதனால மாச்சிக்கிற போறேன். எல்லாருமே பிரச்சனைக்காண்டி செத்த அந்த உலகமே தாங்காது. உனக்கு ஒரு வழி சொல்றேன். இங்க வாண்டாரு, கையில என்ன பண்ணாரு, திறந்து காமிச்சாரு. என்னத்த
கையில வச்சிருந்த முட்டை வச்சிருக்காரு. சரி. 3 முட்டை என் கையில கொடுத்து, மகனே இந்த 3 முட்டை கையில வச்சுக்க, இதுல நீ என்ன கேட்டு சொல்லி உடைக்கிறியோ சரி அது உனக்கு வந்துடும். சரி. பணமா வேணும்னு சொல்லி உடை, பணமா வந்துடும். கட்டு கட்டா பணம் வந்துடும். சரி. தங்கமா வேணும்னு சொல்லி தங்க வேணும்னு உடை, தங்க கட்டியா தங்க வந்துடும். கட்டியா வந்துடும். வெள்ளியா வேணும்னு சொல்லி உடை, வெள்ளியா வந்துடும். சரி. அப்படின்னு 3 முட்டையை கொடுத்துட்டாரு. ஒரு வாங்கி உள்ள வச்சு நேர வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தா வாசல்ல மொட்டாட்டி மாமியா உட்கார்ந்து இருக்காங்க. ஏய் இன்னும் நீ சாகல திருப்பி வீட்டுக்கு வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க, வேற ஒண்ணும் இல்ல, சாமியார் முட்டை கொடுத்துருக்காரு, நம்ம நீ பணக்காரங்களா ஆக போலாம், கோடீஸ்வரர் ஆயிரலாம், வாங்க வாங்க வீட்டுக்குள்ள கூட்டி போயிட்டேன். கூட்டி போய் திறந்து நானும் காமிக்கிறேன். சாமி கொடுத்த முட்டைய திறந்து காமிச்சனிய என் மொண்டாடி லவக்குன்னு ஒரு முட்டையை தூக்கி விட்டானே. தூக்குனா ஏமாய் முட்டையை அங்கிட்டு குடும்பம், நான் இங்கிட்டு இழுக்க, அவன் முட்டைய அங்கிட்டு இழுக்க, நான் முட்டைய இங்கிட்டு இழுக்க, அவன் முட்டைய அங்கிட்டு இழுக்க, டவக்குன்னு ஒரு முட்டை விழுகும் போது மசுரே போண்டு விட்டேன். என்ன சொல்லி கொடுத்தாரு சாமி, நீ உடைக்கும் போது என்ன சொல்றியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாரு. மசுரே போன்னு சொல்லி உடனே டப்புன்னு வந்து உடஞ்சு போச்சு. சரி, உடஞ்சி பொண்டாட்டிய திரும்பி பாக்குறேன், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒத்த மசுறு இல்ல. மைதா மாவுக்கு மைனா பண்ண மாவு எப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா. என்னைய பார்த்து அரண்டு ஓடுறா, நீ என்ன இப்படி இருக்கேன்னு. நான் அதை விட கேவலமா இருக்கேன். இப்படி இருக்கிறதோட நம்ம வீதியில போக முடியுமா? போன நாய் பொச்ச கவி விட்டு போயிடுறேன். அதனால என்ன பண்ணேன், முடி இருந்தாதே நம்ம நல்லா போக முடியும் சொல்லி சாமி கொடுத்த முட்டை எத்தனை முட்டை? 3. ஒரு முட்டை மசுரெல்லாம் போன்னு உடைச்சதுல போயிருச்சு. சரி, 2ஆம் முட்டை எடுத்து உள்ள மசுராது வரட்டும், என்ன பண்றதுன்னு ஒட்டே உட மசுரெல்லாம் வான்னு சொல்லி உட சொன்னீங்கன்னே. சரி, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மசுறு கரடிக்கு இருக்கும் பாரு, அப்படி உடம்பெல்லாம் மசுராகி போச்சு. முட்டை மசுரெல்லாம் போச்சு. சரி, 2ஆம் முட்டை மசுரெல்லாம் உடம்பெல்லாம் மசுரு. சரி, பீரோல போய் திறந்தா மசுரு, தண்ணி பானைய திறந்தா மசுரு, சோத்து பானைய திறந்தா அங்கை மசுரு. அடப்பா என்னடா சண்டாலா, கொடுத்த வாய்ப்பு 3 வாய்ப்புல 2 போச்சு, இன்னும் மிச்சம் இருக்கிறது எத்தனை? 1 இருக்கு. சரி, அப்ப என்ன இந்த 30 மசுரோட வெளியில போக முடியுமா? கூடத்துல சேர்த்துக்குருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மசுரெல்லாம் வான்னு சொல்லி 3ஆம் முட்டையை எப்பவும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்துருச்சு. 2 லட்சம் ரூபாய் மாமியா கொடுத்தால, இவர தொழிலே இல்லையா, எய்த்த வீட்டுக்கு வர மனசே மளிகை கடை வச்சிருக்கான்னு சொன்னியா. நான் என்ன பண்ணேன், எந்த காப்பும் போடலாம், கைக்கு தங்க காப்பு போடலாம், வெள்ளி காப்பு போடலாம், பொச்சு காப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க, என்கிட்ட முன்னுக்கு வர முடியுமா? நீ சொன்ன கதையில ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுதா? என்னங்க பாருக்கு, ஓட்டி போராமை 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 என்னாகும்? திருப்பி போடு. போராமை திருப்பி போட்டா மயிலா போ, அதோட மசுராதே போக. நீ போராம போட்ட அவரோட போச்சு. அவர் கொடுத்த 3 மசுறு 3 முட்டையும் மசுரிலேயே போயிருச்சு. முடிஞ்சு. எது எப்படி இருந்தாலும் சரி, நாடகம் நடிக்கிற நம்ம கடமை, அது இருந்து பாக்குறது அவங்க கடமை. என்ன சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம். வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை எத்தனாவது வச்சிருக்காங்க? 4வது. நம்ம பெத்த தாய், 2வது நம்மளுடைய தகப்பே, 3வது சொல்லி கொடுத்த குருமார்கள், 4வது கடவுள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. தாய் இருந்தால்தானே இந்த பூமிக்கு விதைக்கிறது யாரு விதைக்கிறது? தந்தை விதைக்கிறாரு, தாய் உழவோட பண்றாங்க. பெத்து எடுக்கிறது யாரு? 10 மாசம். நம்ம தாய் இல்லாம நம்ம அந்த பூமிக்கு வர முடியுமா? வரவே முடியாது. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. நீ
வேப்பம்பட்டி வேப்போடப்பு முதல் கரை திரு குருசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாவது கரை திரு செல்லப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது கரை செல்வராஜ் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது கரை சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது கரை கந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். கன்னியமிகு காவல்துறை மேலூர் சரக சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். கரகாரங்களாம் வந்துட்டாங்க.